சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாகவும், தாவேக தலைவர் விஜய் நாளைய தினம் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்பார் எனவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாகவும், தாவேக தலைவர் விஜய் நாளைய தினம் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் எனவும் தற்போது தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான விரிவான விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை தினம் சென்னை ஈஸ்டர் உள்ள பனையூரில் உள்ள கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தாவேகாவில் சில நாட்களுக்கு முன்புதான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்பாகவே கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மேடையிலேயே விஜய் அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவிலான ஒரு பூத் கமிட்டி மாநாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது என்பதையும், ஒட்டுமொத்தமாக 63,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள்ல இதுவரை தாவேக 58,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வரை நியமித்திருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சிக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் தான் உயிர் என்று அறிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த பூத் கமிட்டி மாநாடு மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சியாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. முதலாவதாக மேற்கு மண்டலத்தில், அதாவது கோவை பகுதியில தாவேகாவுடைய இந்த முதல் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஒரு ஆயத்த பணிகளை தாவேகா மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில இந்த மாநாடு தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு நாளை தினம் நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. அதற்காக தாவேகாவில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 120 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குவார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் தலைமை தாங்குவாரா அல்லது கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமை தாங்குவாரா என்ற ஒரு கேள்வியில் ஒரு எதிர்பார்ப்பும் தாவேகாவின் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே தகவல் வட்டாரங்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.